வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த முறை நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் கூட கிடையாது. கலிபோர்னியால இருந்து நம்ம கூட கலந்துட்டு இருக்காரு. அம்பேத்கர் கிங் ஸ்டடி சர்க்கிளினுடைய கன்வீனர் திரு கார்த்திகேயன் அவர்களோட தான் நம்ம இன்னைக்கு பேச இருக்கோம். எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இஃப் ஹிந்துஸ் மைக்ரேட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் தென் காஸ்ட் வுட் பி அ குளோபல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்ற கூற்றை நிரூபிக்கக்கூடிய வகையில வெளிநாடுகள்ல சாதி ரீதியிலான பிரச்சனை, அங்க போற இந்தியர்கள் சந்திக்கிறது அல்லது சவுத் ஏசியன் கம்யூனிட்டிக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய குழப்பம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதற்கு எதிராக களமாடிட்டு இருக்கக்கூடிய அம்பேத்கர் கிங் ஸ்டடி சர்க்கிளினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு கார்த்திகேயன் கூட தான் நம்ம பேசியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் தேவா சார். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் சிஸ்கோ கேஸ், காஸ்ட் பத்தி நம்ம லைட்டா டச் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். அந்த வழக்கினுடைய முடிவும் வந்துருச்சு. இப்போ நீங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்த அந்த வழக்கினுடைய முடிவு. என்னுடைய முதல் கேள்வி அப்படின்றது, அமெரிக்காலாம் போறோம், வேற ஒரு நாடுகள்லாம் போறோம் அப்படின்னா ஒரு பெட்டரான ஒரு லைஃப், ஒரு நல்ல ஒரு சூழல், இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போவோம். முதல்ல நான் ஃபாரின்ல போய் ஜாதிக்கு எதிராக நான் சண்டை போடுவேன் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு அமெரிக்கா போகும்போது இருந்ததா? இல்ல. ஓகே. எப்படி இருந்தது உங்களுக்கு? அப்போ இங்க தமிழ்நாட்டுல சண்டை போடுறாங்க, இந்தியால இந்த பிரச்சனை நடக்குது, நீங்க இங்க ப்ரொடெஸ்ட் பண்றது அல்லது அதுக்கு எதிராக ஃபைட் பண்றது ரொம்ப நார்மலான விஷயம். இந்த சொசைட்டியோட மிங்கிளான ஊர்ன கலந்த விஷயம். ரொம்ப கேஷுவலா எல்லாரும் ஒரு ஜாதி பிரச்சனைன்றது ரொம்ப கேஷுவலான விஷயம். நீங்க அங்க போய் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க முதல்ல? இல்ல, ஜாதி பிரச்சனைனா எங்கெல்லாம் இந்தியன்ஸ் இருக்காங்களோ இல்ல சவுத் ஏசியன்ஸ் இருக்காங்களோ அந்த சொசைட்டில வர்றதுனால அந்த ஒரு கான்சியஸ் இருக்கும் எல்லாருக்கும். இந்த காஸ்ட் அதெல்லாம் தாண்டது ரொம்ப கம்மி பேரா தான் இருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குரூப் ஃபார்மேஷன்ல காஸ்டோட ரோல் இருக்கு. அப்புறம் நம்ம ஃபுட்டு எல்லாத்துலயுமே காஸ்ட் இருக்கு இல்லையா? ஃபுட்டு மற்ற எல்லாத்துலயும் இருக்கு. பட் பீப்புள் ஒரு காஸ்ட் கான்சியஸா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுக்குமே எங்கே இந்தியன்ஸ் போனாலும் இருக்கும். ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அமெரிக்கால நான் 2014 யூஎஸ்க்கு வந்தேன். அது ஒரு டிஸ்கிரிமினேட்டரி லெவலுக்கு போதா? அப்படி போனாதான் நீங்க பாதுகாப்பு பாலிசி இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், இந்தியால இந்தியன் சட்டத்துல கூட ஜாதி கூடாது யாருன்னுமே சொல்லலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோ லாலையோ டிஃபைன் காஸ்ட் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் கூடாதுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க அமெரிக்கா விட்டுட்டு இப்போ இந்தியாலேயே பார்த்தீங்கன்னா, இப்போ சில விளம்பரம்லாம் வருது. நான் இப்போ பார்த்தேன் சில டிவியில, இந்த காஸ்ட்டுக்கு மேட்ரிமோனி இருக்கு, நீங்க நம்ம காஸ்ட்டுக்காரவங்க இதை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனால் நீங்க இதை டிஸ்கிரிமினேஷன் பார்க்க முடியாது இல்லையா? இப்போ காஸ்ட் அதே மாதிரி அமெரிக்காலையும் காஸ்ட்டுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அங்கே குரூப் இருக்கு. அங்கேயே குரூப்லாம் இருக்கு. அது பஸ்ல கேட்கும்போது ஷாக்கா இருக்கும். இங்க வாட்ஸ்அப் குரூப்லாம் இருக்கு. சில கம்யூனிட்டி தங்களுடைய காஸ்ட்காரவங்களோட டூர் போறது, இந்த மாதிரி ஒரு குரூப்பிங் அசோசியேஷன் கல்ச்சர், இதெல்லாம் இன்னோவேட்டபிள், இதெல்லாம் இருக்கு. ஆனா எங்கே நாங்கெல்லாம் ஆன்டி காஸ்ட் பீப்புள்லாம் ஒன்று சேர்ந்து இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா, கலிஃபோர்னியா டெக்ஸ்ட் புக் இஷ்யூ 2014 கலிஃபோர்னியா 6 வருஷத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் மாற்றுவாங்க. அப்போ கலிஃபோர்னியா ஹிஸ்டரி டெக்ஸ்ட் புக்ல இந்தியன் சொசைட்டி பற்றி படிக்கும்போது அதில் காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹிந்துத்துவா குரூப்ஸ் எதுக்குறாங்க. ஹிந்துத்துவா குரூப்ஸ்லாம் இல்லை, நீங்க ஹிந்துயிசத்தை டிஃபேம் பண்றீங்க, தப்பா காமிக்க ட்ரை பண்றீங்க, அதனாலதான் காஸ்ட் எல்லாம் டீச் பண்றீங்க ஸ்கூல்ல அப்படின்னு சொல்றோம். நாங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. காஸ்ட்ன்றது இந்தியன் சொசைட்டில இருக்கு, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆரிஜின் ஹிந்துயிசம் இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்றாங்க. அதனால அதை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட். உங்களோட பார்வை இப்படி ஒண்ணு இருக்குன்றது பசங்களுக்கு தெரியணும். இல்ல, அவங்களுக்கு தெரியுது, அவங்க பசங்களுக்குலாம் நல்லா தெரியுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல அவங்களுக்கு கொஞ்சம் வளரும் போது டவுட் இருக்கும், ஏன் சிலர் வெஜிடேரியன் சிலர் நான் வெஜிடேரியன். நாங்கள் சிஸ்கோ கேஸ் தொடர்ந்து ஒரு டெஸ்டிமோனி கலெக்ட் பண்ணோம். அதுல ஒரு பொண்ணு 3வது படிக்கிறாப்புல. அந்த பொண்ணு பெப்பரோனி பீஸா சாப்பிட்ருக்காப்புல ஸ்கூல்ல. அப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்தியன்ஸ் ஹிந்துஸ்லாம் பெப்பரோனி சாப்பிட மாட்டோம், பெப்பரோனி பீஸா சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை ரொம்ப அப்செட் ஆகி வீட்டுக்கு ஒரே அழுக. இது என்னது காஸ்ட் தான் இல்லையா? அது மாதிரி சரி நிறைய இங்க இருக்கிற கம்யூனிட்டி அசோசியேஷன்ஸ் அதெல்லாம் ப்ரிடாமினண்டா வெஜிடேரியன் ஃபுட் சர்வ் பண்றது, இதெல்லாம்
ப்ராக்டிஸ்டா இருக்கும். பட் ஒரு டிஸ்கிரிமினேட்டரியா போலையா அப்படின்றதுதான் கன்டென்ஷன். இன்னொரு டெஸ்டிமோனியில என்ன கலெக்ட் பண்ணணும், ஒரு டெஸ்டிமோனியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பொண்ணை வந்து பாட்டு கிளாஸ் கூட்டு போறாங்க. பாட்டு கிளாஸ் கூட்டு போனா அந்த பாட்டு சொல்லி கொடுக்குறவங்க கேக்குறாங்க, நீங்க வந்து என்ன காஸ்ட்? அந்த பொண்ணுக்கு தெரியல. அது வந்து செகண்ட் இங்க வளர்ந்த பொண்ணு, பிறந்த வளர்ந்த பொண்ணு தெரியல. அப்போ அந்த பாட்டு சொல்லியிருக்காங்க, இல்ல இந்த நீட்டமான பொட்டுலாம் ஐயங்கார் வைப்பாங்க, ரவுண்டு போட்டு ஐயர் வைப்பாங்க அப்படின்னு. அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு கேட்டு வந்துருச்சு. இப்போ இருக்கு. இது எங்களுக்கு எப்ப தெரியும்னா 2020க்கு அப்புறம் சிஸ்கோ டெஸ்டிமோனியை நீங்க வாங்கல அப்படின்னா இது இவ்வளவு நடந்திருக்குன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றது. ஆமா, தெரிஞ்சிருக்காது. நாங்க ஏகேசி ஆரம்பிச்சோட பர்பஸ் என்னன்னா, காஸ்ட் வந்து ஒரு 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 குரூப்பிசம்ல ஒர்க் ஆகுது. பட் பீப்புள், இந்த அப்ரெஸ்ட் கிளாஸ்ல இருந்து வர்ற பீப்புளுக்கு வந்து ஒரு சோஷியல் ப்ரொடெக்ஷனாவது வேணும். இது என்னன்னு நடக்கும் போது அட்லீஸ்ட் அதை ரெசிஸ்டாவது பண்ண முடியணும். இல்லைன்னா தன்னை ஐடென்டிட்டி ஹைப் பண்ணி தான் வாழ வேண்டியது இருக்கு. அதையும் இன்டைரக்டா நிறைய கேள்விகள்லாம் கேட்கறாங்க. நீங்க இங்க இருந்து வரீங்க, அவங்களுக்கு தெரியுமா, இவங்களுக்கு தெரியுமா, இதெல்லாம் இருக்கு. இந்தியன்ஸ் மத்தியில தான் இருக்கா இல்ல சவுத் ஏசியால இருந்து வர எல்லார்கிட்ட இருந்தும் இத? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன்ஸ்ல இருந்து இருக்கு. பட் நேபாள்ல இருந்து ஒருத்தர் இங்க ஆக்டிவிஸ்டா இருக்காரு, அவர்லாம் டைரக்டா ஃபேஸ் பண்ணிருக்காரு அந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ப்ராப்ளம். இல்ல சவுத் ஏசியன்ஸ் எல்லாத்தையும் இருக்கு. சார் அவங்களுடைய அமைப்புகள்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா சார் இருக்கு? ஏன்னா இந்த கேஸ் எல்லாத்தையுமே பாக்குறது பேக் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறைய பேர், நீங்க நாட்டையுமே பேசுங்க, தொண்டு நிறுவனம்ன்ற பேர்ல இருக்காங்க, அல்லது வேற அமைப்புன்ற பேர் வச்சுக்கிறாங்க. பட் முழுக்க முழுக்க இந்த வேலையை தான் செய்யறாங்க அப்படின்றது, டிஸ்கிரிமினேஷனே என்கரேஜ் பண்ற இடத்துல தான் அவங்க இருக்காங்க, நம்ம இப்படிதான் அப்படின்றத காட்டுற இடத்துல இருக்காங்கன்றத சொன்னீங்க. அவங்களாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அண்ட் அவங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான காரணம் என்னங்க? இந்த கலிஃபோர்னியா டெக்ஸ்ட் புக் இஷ்யூலயே யாரு அத காஸ்ட்டை வந்து டீச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம், அவங்களே தான் காஸ்ட்டை வந்து எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்றாங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு காஸ்ட் இருக்குன்ற இடத்துல அதை எதிர்த்தும் கேட்கறது கிடையாது. அது வந்து ஹிந்துத்துவ அமைப்புகள் தான் அந்த வேலையை பண்றாங்க. எங்க அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஹிந்துத்துவ அமைப்புகள் எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்கே காஸ்ட் வந்து ரொம்ப ரிஜிடா இருக்கும். நீங்க இந்துத்துவ அமைப்புகளை லூசன் பண்ணாம வீக்கன் பண்ணாம காஸ்ட் லூஸ் பண்ண முடியும். தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. இப்போ நார்த் இந்தியாவில இருந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஜாதி அந்த அளவுக்கு இருக்க கிடையாது. ஆனா இப்போ ஜாதி வந்து ரொம்ப இருக்கமாது தமிழ்நாட்டிலையும். ஏன் அப்படின்னா இந்துத்துவ அமைப்புகள்லாம் இப்போ ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதனாலதான் எங்க நம்ம போனாலும், இப்போ அமெரிக்காவே வந்தாலும் பொதுவா நம்ம எப்படி ரெஃபர் பண்ணோம்னா இந்தியால எப்படி இருக்கும் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஆனா அன்கான்சியஸா நம்ம எதை ரெஃபர் பண்ணுவோம்னா நம்ம ஸ்டேட்ல எப்படி இருக்கும்னு ரெஃபர் பண்ணுவோம். தமிழ்நாடுல இருந்து வந்தவரோ, இல்லை ஒரு மகாராஷ்டிரால இருந்து வந்தவங்க, நார்த் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க இந்தியால இப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது டஸ் நாட் மீன் ஹோல் இந்தியா. அவங்க ஸ்டேட்ல அப்படி இல்லைன்றத சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்துத்துவ அமைப்புகள் நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதெல்லாம் அங்கெல்லாம் ஜாதி இருக்கமா தான் இருக்கும். கலிஃபோர்னியா டெக்ஸ்ட் புக் இஷ்யூ சொன்னீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களை காஸ்டுக்கு எதிராக சண்டை போட வச்சிருந்தாலும் சிஸ்கோ கேஸ் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த கேஸை தான் இப்போ முடிவு வந்திருக்கு. அந்த கேஸினுடைய பின்னணி என்ன சார்? லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருந்தோம், நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா நம்ம அது சம்பந்தமா நம்ம பேசலாம். இந்த கேஸினுடைய பின்னணி என்ன? இந்த ஜூலை 18 தீர்ப்பு வந்து சிஸ்கோ கேஸுக்கு வந்து தீர்ப்பு இல்ல, அது சம்பந்தமா இருந்த இன்னொரு கேஸோட தீர்ப்பு. எப்படி இந்த கரண்ட் கேஸ் வந்து இந்தோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் வெர்சஸ் த சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கலிஃபோர்னியா இருக்க இந்த இந்தோ அமெரிக்கன், இதுக்கு ஆதாரமா அந்த கேஸ் இல்லையா? சிஸ்கோ கேஸ் கிடையாதா? இதற்கு ஆதாரமா லிங்க், ரெண்டு கேஸ் லிங்க்டு. லிங்க்டு தொடர்பு. ஆமா, ரெண்டு தொடர்பு. ஆமா, ரொம்ப தொடர்பு உள்ளது. ரொம்ப பின்னி பிணைஞ்சதான். இந்த கேஸ் அந்த கேஸ் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் பின்னாடி சொல்றேன். பட் எங்க ஆரம்பிக்கலாம்னா, இந்த தீர்ப்பு ஜூலை 18 தீர்ப்பு எந்த அளவுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னா, இந்த தீர்ப்பு வந்து இந்த சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கலிஃபோர்னியா சிவில் உரிமை துறை இருக்குல்ல, அதுக்கு எதிராக போயிருந்துச்சுன்னா ஜாதிய பாகுபாடுனால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து தனக்கான நீதியை வந்து வாங்குறதே சாத்தியம் இல்லாம போயிருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இந்தோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் அவங்க ப்ளீல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜாதிய பாகுபாட்டினால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருன்னா அவரே சொந்தமா அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு போட்டுக்கணும்.
எந்த அரசு துறையும் அதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சாத்தியமே கிடையாது இல்லையா? ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துக்கு எதிராக ஒரு ஜாதிய ஒடுக்குமுறையால பாதிக்கப்பட்டவர் வந்து சட்ட ரீதியா சந்திக்கிறது பாசிபிளே கிடையாது. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா, எப்போ வந்து இந்த சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்டா ஒரு கேஸ எடுத்துச்சுன்னா அது வந்து ஸ்டேட் ஆக்ஷன் ஆயிருது, ஒரு அரசு சார்ந்த ஆக்ஷன் ஆயிருது. அதுல நீதி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, தலையிடக்கூடாது அப்படின்னு. ரெண்டாவது, ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் நாங்க தான் ஒட்டுமொத்த இந்துக்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் அமெரிக்கால அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்ப்பு வந்து ரெண்டையுமே நிறைய உடைக்குது. முக்கியமா ஒரு கேள்வி, யுஎஸ் ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு இருந்தது. ஃபெடரல் கோர்ட் அப்படின்னா என்ன, லைக் நம்ம இதுல எந்த மாதிரி, ஹை கோர்ட் மாதிரியா இல்ல சுப்ரீம் கோர்ட் மாதிரியா, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அங்கேயும் நம்ம ஊரு சுப்ரீம் கோர்ட்டோட கிளைகள் மாதிரி. ரைட், ஓகே. இப்ப இந்தியால வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிளைகள் கிடையாது இல்லையா? சுப்ரீம் கோர்ட்ன்றது டெல்லியில மட்டும்தான். ஹை கோர்ட்டுக்கு கிளைகள் இருக்கும். பட் இங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிளைகள் இருக்கு. எல்லா கேஸையும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய ரூலிங் தான் இது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மென்ட் தான் நீங்க வாங்கி இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழ இருக்கிற ஒரு கோர்ட். ஓகே. ரெண்டாவது, கோர்ட்ல என்ன தீர்ப்பு வருதுன்னா, இல்ல ஒரு கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்காக டிபார்ட்மெண்ட் போட வழக்கு கிடையாது. எங்கெல்லாம் பாகுபாடு இருக்கோ அதை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இன்டர்வியூன் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக டிபார்ட்மெண்ட் போட்ட வழக்கு. இது வந்து ஏதோ ஒரு சிஸ்கோல ஒரு தனி நபர் பாதிக்கப்பட்டார் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த வழக்குன்றது சிஸ்கோல உள்ள எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வழக்குன்றது கலிபோர்னியால இருக்கிற எல்லா மக்களுக்கும் சம்பந்தப்பட்ட வழக்கா இருக்கு. அதனால இது வந்து ஒரு அரசு இதை நடத்துறதுதான் சரி அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, இந்த ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஜாதின்றது ஒரு தனிப்பட்ட ரீதியிலான ஒரு பிரச்சனைன்ற அளவுல சுருக்கி இருக்காங்க. அது ஒரு ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன். ஆமா, ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் கரெக்ட். ஒரு ஜாதின்றது ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம். கைவலி அந்த மாதிரி, யாருக்கோ கைவலி கால்வலி வந்த மாதிரி தனிப்பட்ட ரீதியில உனக்கு ஒரு பிரச்சனை, அதை நீ டீல் பண்ணிக்கோன்ற அளவுல அதை அட்ரஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுல வந்து அரசாங்கம் தலையிடவே கூடாது, அவரே தனியா கேஸ் போட்டு நடத்திக்கணும். அதுவும் யாருக்கு எதிரானா கார்பரேட்டுக்கு எதிராக அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து கோர்ட் அப்பெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு சமூக பிரச்சனை எங்க அப்படின்றத விட ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பிரச்சனை. கலிபோர்னியா சட்டத்துல வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் இடமே கிடையாது. ஸோ எங்க டிஸ்கிரிமினேஷன் நடந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து தலையிடுறதுக்கான சட்ட உரிமை இருக்கு. அதான் முக்கியம். அதில் சட்ட உரிமை இருக்கு. அதனால அந்த டிபார்ட்மெண்ட் தலையிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் இனிமே ஃபியூச்சர்லையும் எதிர்காலத்திலையும் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி வழக்குகள்ல வந்து இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதுவும் காலி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வழக்குல அவங்க நடத்தலாம் அப்படின்னு சொன்னா பின்னாடி எங்கெல்லாம் ஒரு ஜாதிய பாகுபாடு இருக்கோ அந்த மாதிரி வழக்குல டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆகலாம், எடுக்கலாம், நடத்தலாம் அப்படின்னு. ரெண்டாவது, ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் நாங்க தான் வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றதை நாங்க ஒத்துக்க முடியல. ஏன்னா நான் உங்களுடைய அலிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம், அப்படி எங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்க வந்து ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்னு, அதனால இந்த வழக்குக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டாங்க. இதுதான் முக்கியமானது இந்த வழக்குல இப்போ வந்திருக்கிற தீர்ப்புல. இப்போ சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அப்படின்னா, காஸ்ட்ன்ற பிரச்சனைய அப்படின்றது ரொம்ப நுட்பமான பிரச்சனை. இப்ப நம்ம ஊர்லயே தமிழ்நாட்டிலேயே அந்த ஜாதி எங்க இருக்குன்னு பேசுற ஆட்கள் வந்து நிறைய இருக்காங்க. இப்ப நீங்க எப்படி சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இது என்ன மாதிரியான மைனூட்டான பிரச்சனை, இது எப்படி ஆப்ரேட் ஆகும், என்ன மாதிரி இது ரிஃப்ளெக்ட், இப்போ ஒரு டைரக்டா ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அல்லது ஒரு ஜெண்டர் மைனாரிட்டிஸ், ஒரு எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டில இருந்து இருக்காங்கன்னா அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்றதை நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நீங்க பண்றீங்கன்ற சொல்லலாம். பட் காஸ்ட்டை வந்து அதை புரிய வைக்கிறது அப்படின்றது அது ஒரு ப்ராசஸ். அது ஆக்சுவலா அது எப்படி அந்த சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க எப்படி புரிய வச்சீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்றது என்னவாக இருந்தது? இதுல எந்த ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆகல. இந்த கேஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னா 2016 சிஸ்கோல இந்த வேலைக்கு சேர்றாரு இல்லையா, அவர் வந்து 2015 வேலைக்கு சேர்றாரு. 2016 அவரோட காஸ்ட்டை அவுட் பண்றாங்க. அப்போ போய் ஃபர்ஸ்ட் சிஸ்கோ ஹெச்ஆர்ட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்றாரு. இது நீங்க சொல்றது ஜான் டோ அவர் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அவங்க வந்து சிஸ்கோ என்ன சொல்லிடுறாங்கன்னா, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் நாட் அன்லாஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. அதை தொடர்ந்து சிந்தர்ட்ட கேட்கிறாரு, நீங்க ஏன் காஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னு கேட்டோன்னா ஹி ஃபேஸ் ரெட்டாலியேஷன். அவருடைய முக்கியமான பொறுப்புகள் இருந்தெல்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் அவர் தான் இண்டிவிஜுவலா சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்றாரு. அப்போ அதோட பேர் வந்து ஃபேர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹவுசிங்.
அவங்க வந்து கிட்டத்தட்ட பொதுவா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா மேக்சிமம் ஒரு 6 மாசம் எடுத்துக்குவாங்க யார் சைடு நியாயம் இருக்குன்னு சொல்றதுக்கு. ஆனா இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டே 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அதை தரவா அனலைஸ் பண்ணி அந்த நியூவான்சஸ் எல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வழக்கம் போட்டாங்க. ஆனா அந்த நியூவான்சஸ் எப்படி டிபார்ட்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது நான் அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்லவா? ஏன்னா நிறைய லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வழக்கோட வந்து ஒரு 4 வழக்கு சம்பந்தப்பட்டது. அட்லீஸ்ட் நம்ம 3 மட்டும் எடுத்துக்கலாம். 3 வழக்கை எடுத்துக்கிட்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபேஸா பிரிச்சுக்கலாம். ஏன்னா 3 வழக்கம் பேரலா போயிட்டு இருக்கு. ஒரு பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியட் என்னன்னா 2020 எல்லாமே ஒன்றிணைற புள்ளி வந்து டிஸ்கிரிமினேஷன் காஸ்ட் சம்பந்தப்பட்டிருக்கு இதுல. அப்படிதான். ஆமா, எல்லாமே ஒரே தான். எல்லாமே காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு ஸ்டேட் இன்டர்வீன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக பாலிசி வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா, இதுதான் 3 கேஸ்லயுமே. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2020 ஜூன்ல இருந்து 2022 ஆகஸ்ட் வரைக்கும். ரெண்டாவது ஃபேஸ் வந்து 2022 ஆகஸ்ட்ல இருந்து 2024 ஜனவரி வரைக்கும். அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறது 3 கேஸ் என்ன. ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்கோ வெர்சஸ் சிஆர்டி. இந்த வழக்கு வந்து சிஆர்டி, இந்த கலிபோர்னியா சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட், சிஸ்கோல வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு இருந்துச்சு அப்படின்னு போட்ட வழக்கு. இதான் ஃபர்ஸ்ட் வழக்கு. ரெண்டாவது வழக்கு வந்து ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் வெர்சஸ் சிஆர்டி. ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் சிஆர்டிக்கு அகேன்ஸ்டா போட்ட ஃபெடரல் வழக்கு, ரெண்டாவது வழக்கு. இதுல சிஆர்டி போட்ட வழக்கு வந்து தப்பு, அது வந்து மத உரிமையை பாதுகாக்குது, மத உரிமையை தடுக்குது. அதோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு கேஸே டிபார்ட்மெண்ட் போடக்கூடாது அப்படின்னு ஹெச்ஏஎஃப் போட்ட வழக்கு. மூணாவது வழக்கு வந்து குமார் வெர்சஸ் சிஎஸ்யூ. குமார், சுனில் குமார் அண்ட் பிரவீன் சின்னான் 2 ப்ரொஃபசர்ஸ் வந்து சிஎஸ்யூன்றது கலிபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு சிஸ்டம். அது வந்து ஒரு 23 நம்ம ஊர்ல ஸ்டேட் காலேஜஸ் இருக்குல்ல, 23 ஸ்டேட் காலேஜோட ஒரு பாலிசி மேக்கிங் ஒரு அத்தாரிட்டி. அதுல வந்து காஸ்ட்டை வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பாலிசிஸ்ல இன்க்ளூட் பண்றாங்க. அதை எதிர்த்து இந்த 2 ப்ரொஃபசர் வழக்கு போடுறாங்க. அதுதான் குமார் வெர்சஸ் சிஎஸ்யூ வழக்கு. இந்த 3 வழக்கமே ரொம்ப பின்னி பணஞ்சு ஒரே நேரத்துல போயிட்டு இருக்கு. அதுல வந்து ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் ஹிஸ்டாரிக் தீர்ப்பு தான் இந்த ஹெச்ஏஎஃப் வெர்சஸ் சிஆர்டி. 2020 இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதுல 2020 ஜூன்ல சிஆர்டி வந்து சிஸ்கோக்கு எதிராக ஃபெடரல் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அதே கேஸை வந்து 2020 அக்டோபர்ல ஃபெடரல் கோர்ட்ல இருந்து கலிபோர்னியா ஸ்டேட் கோர்ட்டுக்கு மாத்துறாங்க. ஏன்னா கலிபோர்னியாவோட சிவில் ரைட்ஸ் லா வந்து கொஞ்சம் ப்ராடரா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அப்ப 2020 அக்டோபர்ல இவங்க மூவ் பண்ணோடனே சிஸ்கோ என்ன ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா, 2020 டிசம்பர்ல அவங்க வந்து ஒரு அப்பீல் பண்றாங்க கோர்ட்ல. இது வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேஸா இருக்கு. அதனால இந்த கேஸை வந்து நாங்க எம்ப்ளாய்க்கும் கம்பெனியும் மட்டுமே நாங்க பேசி ஒரு ஆர்பிட்ரேஷன் மாதிரி தீர்த்துக்கிறோம். இதுல வந்து சிஆர்டி தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிட்ரேஷன்னா நம்ம செட்டில்மெண்ட் வாங்கி கொடுக்கறது இல்லை, இதுல வந்து சிஆர்டி தலையிடவே கூடாதுன்னு சிஸ்கோ சொல்றாங்க. ஏன்னா இதுல நிறைய நான் டிஸ்க்ளோஷர்லாம் இருக்கு. அவர் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் டீட்டெயிலாம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. அது எங்களுடைய கம்பெனி சீக்ரெட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் எல்லாமே பேச முடியாது, அதனால எங்களுக்கு ஒரு ஆர்பிட்ரேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 2020 டிசம்பர்ல அவங்க கேட்குறாங்க. 2021 ஜனவரில தான் இந்த ஹிண்டோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் என்ன கோர்ட்ல அப்ளை பண்றாங்களா, எங்களையும் ஒரு பார்ட்டியா இந்த கேஸ்ல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற ஒரே ஒரு காரணம் என்னன்னா, சிஆர்டியோட கம்ப்ளைண்ட்ல காஸ்ட் சிஸ்டம் பார்ட் ஆஃப் ஹிந்துயிசம் சொல்லியிருக்கு. அந்த காஸ்ட் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரிக்ட் சோஷியல் ஆர்டர் ஹிந்து மதத்துல அப்படின்னு சொன்னது எங்களுடைய மத உணர்வுகளை பாதிக்கிறது மட்டும் இல்லாம எங்களுடைய மத உரிமையும் பறிக்குது. ஏன்னா எல்லாருமே எங்களை வந்து ஒரு ஸ்டிக்மடைஸ்டா பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துல இருந்து இவங்க வர்றாங்களா, அது வந்து எங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை பாதிக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி, அதனால எங்களை வந்து ஒரு பார்ட்டியா இந்த கேஸ்ல சேர்த்துக்கங்கன்னு அவங்க 2021 ஜனவரில சொல்றாங்க. அப்ப 2021 பிப்ரவரியில
அந்த ஆர்பிட்ரேஷனுக்கான தீர்ப்பு வந்து சிஆர்டிக்கு சாதகமாக வந்துருக்கு. டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஆர்டி வந்து இதுல இன்வால்வ் தான் ஆகும், நீங்க ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது, அது இன்வால்வ் ஆகும்னு சொன்னா சிஸ்கோ திரும்பி அப்பீல் பண்றாங்க. சிஸ்கோ அப்பீல வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எடுத்துக்கிச்சு. 2021 பிப்ரவரியில அப்பீல் பண்ணது, 2022 ஆகஸ்ட்ல தான் ஃபைனல் தீர்ப்பு வருது. வந்து கோர்ட் என்ன சொல்லிடுதுன்னா, இந்த சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, கலிபோர்னியாவில் இருக்கிற எல்லா மக்களும் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன்லையும் எம்ப்ளாய்மெண்ட்லயோ மற்ற தனி வாழ்க்கையிலயோ பாதிக்கப்படக்கூடாது, அந்த சட்டங்களை நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால தான் இப்படி டிபார்ட்மெண்ட்டே கிரியேட் ஆச்சு. அதனால உங்க கேஸை வந்து பிரைவேட் ஆர்பிட்ரேஷன்லாம் கொடுக்க முடியாது, நீங்க எம்ப்ளாயிட்ட டைரக்டா பேசிலாம் சால்வ் பண்ணிக்க முடியாது, டிபார்ட்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகும்னு சொல்லிடுறாங்க. அதுதான் இந்த கேஸோட பெரிய வெற்றி. ஸோ கிட்டத்தட்ட 2020 ஆரம்பிச்ச கேஸ் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் இந்த கேஸ் நடக்குமா நடக்காதானே ஒரு முடிவுக்கு வரும். இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த கேஸ் எங்க நடக்குதா? ஸ்டேட் கோர்ட், கலிபோர்னியாவோட நம்ம ஒரு மாநில நீதிமன்றங்கள் நடக்கிற மாதிரி நடக்குது. ஹைகோர்ட்ல நடக்குது கிட்டத்தட்ட. இப்போ 2வது ஃபேஸ்ல வந்து 2022 செப்டம்பர்ல HAF ஆல்ரெடி எங்களை சிஸ்கோ கேஸ்ல சேர்த்துக்குங்கன்னு ஸ்டேட் கோர்ட்ல போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களே இங்க என்ன பண்றாங்கன்னா ஃபெடரல் கோர்ட்ல போய் சிஆர்டி இந்த மாதிரி இந்து மதத்தை லிங்க் பண்ணிருக்க சிஸ்கோ கேஸ்ல அதே கதையெல்லாம் சொல்லிட்டு, அதனால மதத்தோட இன்டர்லிங்க் பண்ணலாம்னு கேக்குறாங்களா? ஏன் வந்து சிஆர்டி காஸ்ட் இந்து மதத்தையும் இந்து மதத்துல இருக்குன்னு சொல்லுது, அது வந்து உரிமை பாதிக்குது அப்படின்னு. அதனால ஃபெடரல் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. ஏன்னா இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன். இங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், மத உரிமை இருக்க இந்த ஊர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால நீங்க ஒரு ரெமெடி, எங்களுக்கு வந்து ஒரு ரெமெடி தரணும் அப்படின்னு 2022 செப்டம்பர்ல போகுது. இப்போ 2022 அக்டோபர், இப்போ குமார் வெர்சஸ் சிஎஸ்யூ பார்த்தோம் இல்லையா, அவங்க அதே நேரத்துல அவங்க இன்னொரு ஃபெடரல் கோர்ட்ல HAF வெர்சஸ் சிஆர்டி வந்து ஈஸ்டர்ன் கோர்ட் ஆஃப் கலிபோர்னியால போகுது. அவங்க வந்து 9th சர்க்கியூட், அதுவும் ஃபெடரல் கோர்ட் தான். ஏன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் ரைட் எல்லாமே ஃபெடரல் கோர்ட்ல தான் போட முடியும். அவங்க போடுறாங்க அந்த குமார்ன்றவங்க சிஎஸ்யூக்கு எதிர்த்து. ஏன்னா சிஎஸ்யூ வந்து 2022 ஜனவரியில காஸ்ட்டை வந்து அவங்களோட ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் பாலிசிஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இப்போ இது போயிட்டு இருக்கும்போது 2023 ஏப்ரல்ல வந்து இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் சிஸ்கோ வெர்சஸ் சிஆர்டி கேஸ்ல சிஸ்கோவும் அதுல உள்ள 2 மேனேஜரையும் சேர்த்துதான் கேஸ் போட்டாங்க. அப்ப அந்த மேனேஜர்ஸ் என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, 2 விதமான ப்ராப்ளம் இருக்கு. ஹாரஸ்மெண்ட் ஒன்று இருக்கு கலிபோர்னியால, டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்கு. ஸோ டிஸ்கிரிமினேஷன்னா என்னன்னா, ஒரு மேனேஜர் தங்களுடைய சபார்டினேட்ஸ்ல வேலையை வாங்குறதுக்காக அலீஜ்லி ஒரு டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிஸ்ல இன்வால்வ் ஆனாரும் அவர் வந்து அதுக்கு பொறுப்பு கிடையாது, அதுக்கு வந்து கம்பெனி தான் பொறுப்பு. ஆனா அதே நேரத்துல அவர் வந்து ஒரு ஹாரஸ்மெண்ட்ல இன்வால்வ் ஆகுறாரு, பெண்கள்கிட்ட சரியான முறையில் நடந்துக்கல அப்படின்றது ஒர்க்கை தாண்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு இண்டிவிஜுவல் பொறுப்பு. அதுக்கு அவங்க வந்து ரெனோ வெர்சஸ் பிரைட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்ணி, அதனால எங்களை அந்த வழக்குல இருந்து விடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிஆர்டி இதை ஒத்துக்குது. சரி, நீங்க வந்து இண்டிவிஜுவல் அஸ் அன் இண்டிவிஜுவல் we will dismiss you, we will continue நாங்க வந்து சிஸ்கோக்கு எதிராக இந்த வழக்கு நடத்தோம்னு 2023 ஏப்ரல்ல சொல்லிடுறாங்க. இதைத்தான் பெரிய அளவுக்கு இந்தியன் மீடியால இவங்க எப்படி பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, சிஸ்கோ வழக்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு ப்ராபகேட் பண்ணாங்க. ஆனால் சிஸ்கோ வழக்கு முடியல, இவங்க 2 பேரும் ட்ராப் பண்றாங்க. இப்போ 2023 ஆகஸ்ட்ல வந்து இந்த HAF வெர்சஸ் சிஆர்டில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவங்க என்ன போட்டாங்கன்னா, HAF மட்டுமே சிஆர்டிக்கு எதிராக வழக்கு போட்டுருந்துச்சு. அப்போ ஃபெடரல் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதை வந்து நீங்க இப்படி, அதுல முக்கியமா ரிஜெக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, அதுல என்ன HAF கிளைம் பண்ணாங்கன்னா, நாங்க வந்து ஒட்டுமொத்த இந்துக்களையும் இங்க ரெப்ரசென்ட் பண்றோம், அது மட்டும் இல்ல ஒட்டுமொத்த பிலீவர்ஸ் இன் அமெரிக்கா, அது வந்து எந்த மதத்தை அவங்க பிலீவ் பண்ணாலும் சரி அவங்களையும் நாங்க ரெப்ரசென்ட் பண்றோம், இந்த மதத்தையும் ஜாதியையும் லிங்க் பண்ணது வந்து ஒரு பெரிய அரசியலமைப்பு வயலேஷன் அப்படின்னு சொன்னதை கோர்ட் ஒத்துக்கல. நீங்க அப்படியெல்லாம் ஒரு கேஸ் போடும்போது நீங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கெல்லாம் போட முடியாது, நீங்க இதுல என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்க,
உங்களுடைய பாதிப்பு என்ன அதை மட்டும் சொல்லி கேஸ் போடுங்க. ஏன்னா அவங்க என்ன கிளைம் பண்ணிருந்தாங்கன்னா, இந்த கேஸ் போட்டதுனால நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட ஜாதியை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க, நாங்க அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால எங்க நேரம்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. நீங்க அப்படிலாம் கிளைம் பண்ண முடியாது. உங்களால யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோட மட்டும் இல்லாம, சரி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தரோம், நீங்க வந்து அமெண்ட் பண்ணிக்கலாம், அமெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவங்க அமெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணிடுறாங்க 2023. இப்போ 2023 நவம்பர்ல இந்த குமார் வெர்சஸ் சிஆர்டிலையும் தீர்ப்பு வந்துருக்கு. அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, இந்த சிஆர்டி வழக்கிலையாவது ஹிந்துயிசத்துக்கும் காஸ்டுக்கும் லிங்க் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஆனா அந்த சிஎஸ்சியோட பாலிசி, கலிபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி பாலிசியில அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எத்னிசிட்டிக்கும் ஆன்செஸ்டரிக்கும் உள்ள செஷன்ல காஸ்டையும் சேர்த்துக்கிறாங்க. ஒரே ஒரு வேர்டு காஸ்ட் மட்டும் சேர்க்கிறாங்க, மற்ற ஜெண்டர் அதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ காஸ்ட்டை மட்டும் சேர்க்கிறாங்க. ஆனா அவங்க என்ன வழக்கு போறாங்கன்னா, இதுல காஸ்ட்ன்றது மென்ஷன் பண்ணலைனாலும் இந்த பாலிசிக்கு ஒர்க் பண்ணவங்க வந்து இந்து காஸ்ட்ன்றது இந்து மதத்துல ஒரு பகுதியா இருக்குன்னு கன்வின்ஸ் பண்ணப்பட்டு நம்புறவங்களா இருக்கிறதுனால இது எங்களை பாதிக்குது அப்படின்னு கேஸ் போட்டாங்க. இப்போ கோர்ட் சொல்லிடுது அதுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்ல, அவங்க வந்து தான் போடுறாங்களா கேஸ்? இல்ல, இது வந்து 2 ப்ரொஃபசர்ஸ், சுனில்குமார், சிஎஸ்சி வந்து பாலிசி டிரைவ் பண்றாங்க, அதற்கு எதிராக 2 ப்ரொஃபசர்ஸ் கேஸ் போடுறாங்க. ஆமா, அவங்க அந்த சிஎஸ்சின்றது கலிபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி சிஸ்டம்ன்றது ஒரு 23 காலேஜ் இன்க்ளூட் பண்ணி ஒரு 8 ஆஃப் கேம்பஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 5 லட்சம் பேர் படிக்கிறாங்க, 60,000 பேர் ஒர்க் பண்றாங்க, வாத்தியார் இருக்காங்க, மத்த வாத்தியார் இல்லாம 60,000 பேர் ஒர்க் பண்றாங்க. அதுல இவங்க 2 இந்தியன் ஆரிஜின் ப்ரொஃபசர்ஸ். இப்ப இங்க எப்பவுமே கேக்குறாங்க இல்லையா, சவுத் ஏஷியா காஸ்ட்ன்றது இந்தியால மட்டும் இருக்கா, சவுத் ஏஷியால இருக்காங்க. எந்த சவுத் ஏஷியன் இப்படி கேஸ் போடுறது கிடையாது இந்தியனை தவிர. அது மாதிரி எந்த சவுத் ஏஷியனுக்கும் ஒரு இந்துத்துவ ஆர்கனைசேஷன் கிடையாது. ஸோ அவங்க பேசும்போது மட்டும் பிராடா பேசிக்கிறது, பண்ற வேலையெல்லாம் இப்படி பண்றது. ஸோ இந்த குமார் வழக்குல குமார் அதான் கேஸ் போடுறாரு, இதனால இங்க பாதிக்கப்படுது, நாங்க எங்களுடைய மதத்தை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியல. கோர்ட் சொல்லிட்டு அதுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்க என்ன இதுல மதத்தை பிராக்டிஸ் பண்ண முடியாம இருக்குது, நவம்பர்ல ரிஜெக்ட் பண்ணது. அவங்களும் அப்புறம் அப்பீல் பண்றாங்க. இப்போ 2023 டிசம்பர்ல சிஆர்டிஏ வந்து கோர்ட் கேஸை வந்து ரீவிசிட் பண்ணி அவங்களும் இந்த இந்து காஸ்டும் இந்து மதமும் இருக்குன்னு ஒரு லிங்க் இருக்கு, ஒரே ஒரு லைன் இருக்குல்ல, அதை வந்து அவங்களும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப தேவையில்லைன்னு தெரிஞ்சதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டீங்களே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கே அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் பின்னாடி சொல்றேன். அதெல்லாம் தெரியாததுனாலதான் காஸ்டையும் இந்து மதத்தையும் அவங்க லிங்க் பண்ணி போடுறாங்க. இப்போ நம்ம நிலைப்பாலாம் என்னன்னா, ஆரிஜின் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஜாதிக்கு, ஆனா இப்போ அது பறந்துபட்டு எல்லா மதத்திலையும் இந்தியாவில் ஃபாலோ பண்றாங்க. அப்போ அது தேவையில்லை அப்படின்னு சிஆர்டி நினைக்கிறாங்க. 2023 டிசம்பர்ல ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணோன்னா இந்த 2021 ஜனவரியில சிஸ்கோ கேஸ்ல எங்களை சேர்த்துக்கங்கன்னு HAF ஒரு ப்ளீ வச்சாங்க இல்லையா, ஸ்டேட் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுது. நீங்க வந்து இனிமே இந்த சிஸ்கோ கேஸ்ல சிஆர்டிலே பார்ட்டா இருக்கிறது தேவையில்லை, ஏன்னா உங்க இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதை வந்து அவங்க அப்பீல் பண்ணல. ஸோ இப்போ 2022 செப்டம்பர்ல இருந்து 2024 ஜனவரி வரைக்கும் நடந்ததுல HAF வந்து இப்போ ஸ்டேட் கோர்ட்ல இல்ல, ஒன்லி ஃபெடரல்ல மட்டும்தான் இருக்காங்க. இப்போ நீங்க கேட்டது சொல்றேன், இந்த 3வது ஃபேஸ்ல ஜாதி வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கு, ஜாதி நேர ஜாதி கேட்க மாட்டாங்க, இது எப்படிலாம் ஆப்ரேட் ஆகுது இப்படின்னு சிஸ்கோ இப்படின்னு கேட்டீங்கல்ல, எப்படி டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுன்னு. டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதி வந்து எப்படிலாம் ஆப்ரேட் ஆகும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க என்ன மாதிரியான உரையாடல்கள் கம்பெனிகள் நடக்குது. ஜாதின்றது டைரக்டா ஜாதின்னு கேட்க மாட்டாங்க, நீ ரிசர்வேஷன்ல வந்தியான்னு கேட்பாங்க, அப்புறம் நீ உன்னோட என்ன பாலிசி. இப்போ நாங்களே என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு டீம்ல பேசிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வந்து ரிசர்வேஷன் வந்து நாட்டையே பின்னாடி கொண்டு போயிச்சு அப்படின்பாரு. அப்போ அந்த கான்வர்சேஷன்ல அதனால பயனடைஞ்ச ஒருத்தர் அதுக்கு ஆதரவா ஒரு கருத்து சொல்லணும்னாலும் அவரால் சொல்ல முடியாது இப்போ இருக்க நிலைமையில. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம்னா, சச் அ சைலன்ஸ் இஸ் மேக்கிங் சச் அ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அவன் அமைதியே வந்து அங்கே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு உருவாக்குது, இது நீங்க வந்து இக்னோர் பண்ணிடுறீங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டுச்சுன்னா, சில ஜாதி பெயர்கள், ரிசர்வேஷன், ஹிந்துயிசம், லாங்குவேஜ், ஃபுட்டு, இது மாதிரியான கல்ச்சுரல் ஒரு 21 டேர்ம் கொடுத்து இதெல்லாம் நீங்க சிஸ்கோல என்ன டிஸ்கஸ் பண்றீங்கன்னு எங்களுக்கு லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ கேஸ் ஆரம்பிக்கிறப்பயே இந்த கேஸ் நிறைய டிலே ஆனதுனால 2024 நவம்பர்ல கோர்ட் சொல்லிச்சு,
நீங்க அவங்க கேட்கறதெல்லாம் கொடுங்க அப்படின்னு. சிஸ்கோ முதல்ல மறுத்தாங்க. அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், அதெல்லாம் எடுக்க முடியாது. அது வந்து ஒரு 3 லட்சம் ரெக்கார்டு இருக்கு. அதுக்கு வந்து நாங்க 1.5 மில்லியன் கிட்டத்தட்ட செலவு பண்ண வேண்டியது இருக்கு. 1.5 மில்லியன்னா கிட்டத்தட்ட ஒரு 12, 13, 14 கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அதனால அவளை எடுக்க முடியாதுன்னு சொன்னா கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அவளை எடுக்கலனாலும் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பெரிய முக்கியமான வெற்றி. நீங்க கேட்ட மாதிரி எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ், அது ஒரு பெரிய வெற்றி. ஆனா அதனுடைய முழு முயற்சி வந்து சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். அவங்களே அதுல வந்து கிளியரா ஒருத்தருடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்ற அடிப்படையில் அவங்க எடுத்த முயற்சி தான். ஆமா, அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க அதுல. சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க என்னென்னமோ பப்ளிக் கேம்பெயின் பண்ணாங்க, அவங்களுக்கு எதிராக அவங்க டாக்குமெண்ட் எல்லாம் போட்டாங்க. இந்த இந்த ஃபுல் வேலையை பண்றதே சிவில் ரைட்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அவங்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்க. அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் இந்த கேஸ்ல வந்து எல்லாம் 5 வருஷம் நடக்குது. ஸோ இப்ப ஏன் வந்து ஜாதி வந்து அமெரிக்கா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒரு 3 ரீசன் நாங்க டிரைவ் பண்ணோம். ஒன்னு, இங்க இருக்கிற சோகால்ட் அப்பர் காஸ்ட் வந்து ஹோல் இந்தியன் கல்ச்சரை வந்து மோனோபலைஸ் பண்றாங்க. இந்தியானா இப்படிதான் கல்ச்சர். நீங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட்றதே ஆஃபீஸ்ல ரொம்ப ஆச்சரியமா கேட்பாங்க. ஓ, நீ இந்தியன்ஸ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. ஸோ இந்த சோகால்ட் அப்பர் காஸ்ட்காரவங்க தே ஆர் இன் அ வெரி ஃபயரிங் அண்ட் ஹையரிங் பொசிஷன்ல இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். தே ஆர் ப்ரிடாமினன்ட் அண்ட் ஆல்சோ இன் அ பவர்ஃபுல் பொசிஷன், டிசிஷன் மேக்கிங் பொசிஷன். ரெண்டாவது, இங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ் வந்து இந்த காஸ்டோட நியூவான்சஸ் தெரியவே தெரியாது. அதை இவங்க ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. மூணாவது வந்து இந்த இந்துத்துவ அமைப்புகள் இங்க வந்து இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இங்க ஜாதி ரிஜிட்டா இருக்கு. இப்போ சிஸ்கோ வந்து இந்த இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய வெற்றி. ஆனா இது எங்கேயுமே ரிப்போர்ட் கூட ஆகல. மற்ற இதுல ரிப்போர்ட் ஆன இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் இல்லையா, இந்த கேஸே டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னவங்க, அப்படி ரிப்போர்ட் கூட ஆகல. அதுக்கப்புறம் 2025 மார்ச்ல வந்து இந்த குமார் வெர்சஸ் சிஆர்டி சிஎஸ்யூ அப்பீல் பண்றாங்களே, அதுலயும் தீர்ப்பு வந்துருச்சு. அதுல அந்த கோர்ட் சொல்லிடுச்சு, இந்து மதத்தெல்லாம் இது ஒன்றும் பாதிக்கல, நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்ற கேஸ் அப்படின்னு சொன்னா 1 மாசத்துக்குள்ள அப்பீல் பண்ணும். அது ஒன்றும் அப்பீல் பண்ண மாதிரி தெரியல. அப்படியே பண்ணாலும் பெரிய ஸ்கோப். அப்புறம் லேட்டஸ்டா வந்ததுதான் அந்த ஜூலை 18 HAF வெர்சஸ் சிஆர்டி. அது ரொம்ப கிளியரா இது மாதிரி ஒரு ஜாதினால ஒருத்தர் பாதிக்கப்பட்டாருன்னா அதுல வந்து ஸ்டேட் வந்து தலையிடும். அதை வந்து மத உரிமையை பாதிக்குது அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன காரணங்கள், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்கெல்லாம் கான்வர்சேஷனுக்கு போறோம், எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் வந்து காஸ்ட்டை பத்தி கேட்கறாங்க. HAF இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு போறதுங்களுக்கு எப்படி உரிமை இருக்குன்னா, நாங்க வந்து இதுக்காக நிறைய இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய பணம்லாம் செலவு பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட் சொல்றாங்க, இப்படி ஒரு ஆர்கனைசேஷனும் தான் ஒர்க் பண்றதுக்கு பணம் செலவு பண்றோம் அப்படின்னா நாங்க ஒரு ஃபெடரல் பாலிசியை கூட நாட்டில் இம்ப்ளிமெண்டே பண்ண முடியாது. நாங்க என்ன ஒரு பாலிசி போட நீங்க வழக்கு போடுவீங்க, அதுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் உரிமை கிடையாது. அதனால இந்த வழக்கு செல்லுபடியாதுன்னு தள்ளுபடி பண்ணோம்னா, இவங்க மெயின் இப்ப முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ஹிந்து மதத்தையும் காஸ்டையும் லிங்க் பண்ணதுனாலதான் நாங்க வழக்கு போறோம்னு சொன்னாங்க. அதை வந்து 2023 டிசம்பர்ல ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா இவங்க போகணும் இல்லையா. இவங்க அதுக்கப்புறம் இவங்க கம்ப்ளைண்ட் எப்படி அமெண்ட் பண்றாங்கன்னா, சிஆர்டி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வழக்குல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அரசு ஜாதி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்குள்ள இறங்கவே கூடாது. யாராவது பாதிக்கப்பட்டா அவனே சண்டை போட்டு நீ கரெக்ட், நீ இறங்கவே கூடாது. எப்படி நினைக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கா? அதனாலதான் இந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிகு தீர்ப்புன்னு சொல்றேன். எஸ் சார். எவ்வளோ இப்போ ஹிந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க. இந்த வழக்குல ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கக்கூடிய நபராக அவங்க இருக்காங்க. நீங்க சொல்ற அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுலயும் நான் இதை வந்து புரிஞ்சுக்கிறேன். அவருடைய நிலைப்பாடு அப்படின்றது என்ன, நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன? ஜாதிக்கும் இந்து மதத்தும் சம்பந்தம் இல்லைன்றாங்களா, இல்ல ஜாதியில டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்றாங்களா? எனக்கு ஏன்னா எல்லாமே சொல்ல இருக்கு. என்ன அவங்களுடைய நிலைப்பாடு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்? அந்த இந்தோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி, இந்து மதத்துல ஜாதி இருக்கு, அதெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும்னு ஒரு டாக்குமெண்ட் போடுறாங்க. இவங்களே இன்னும் இன்டர்நெட்ல இருக்கு. அதை வந்து இந்தியாவில் உள்ள மத குருக்கெல்லாம் படிச்சுட்டு, சோகால்டு மத குருக்கள், காஸ்டிஸ்ட் மத குருக்கெல்லாம் படிச்சுட்டு, இது வந்து உங்க வேலை கிடையாது இந்தோ அமெரிக்கன் ஃபவுண்டேஷன், நீங்க அமெரிக்காவில் போனீங்கன்னா உங்க அமெரிக்காவில் உள்ள வேலையை பாருங்க, ஜாதி ஒழிப்புலாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ அவங்க வந்து இந்து மதத்துல ஜாதி இல்ல அப்படிலாம் சொல்றாங்க. ஜாதி இல்லன்னு சொல்றாங்களா? ஜாதின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது இந்து மதத்துல இங்க. அப்படி ஆமா,
அதான் கேட்டீங்க, இந்த பாயிண்ட் நான் விட்டேன். சோ இவங்க சொல்றாங்க ஜாதின்றது இந்து மதத்துல கிடையாது, ஆனா நீங்க வந்து இதை வந்து லிங்க் பண்ணதுனால எங்களுக்கு மன உளைச்சலுக்கு நாங்க ஆளாயிட்டோம்னு சொன்னா கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே ஜாதி வந்து இந்து மதத்துல இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ வந்து நீங்க எதுக்கு அதுக்கு மன உளைச்சலுக்குலாம் ஆளாகணும், உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாத ஒன்னதானே சிஆர்டி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டாங்க அவங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் கோர்ட்டோட வேர்டிக்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ உங்களுடைய அமைப்புகள் அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுடைய ரோல் அப்படின்றது இந்த வழக்குகள்லாம் ஏதாவது இருந்ததா, நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ்க்கு அந்த மாதிரி நீங்க இருந்தீங்களா, அல்லது உங்களுடைய அமைப்பினுடைய ஏகேசியினுடைய ரோல் அப்படின்றது என்ன? இந்த வழக்குல எங்க ரோல் என்னன்னா, ஒரு பப்ளிக் கேம்பெயின். ஃபர்ஸ்ட் இந்த வழக்கு வந்து வந்தப்போ இந்த வழக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு ஜாதிக்கு எதிராக 2 விதமான ப்ரொடெக்ஷன் எப்பவுமே ஜாதிய பாகுபாடுக்கும் இல்லை ஜாதிக்கு எதிராக இருக்கணும். ஒன்று வந்து சட்டப்பூர்வமான ஒரு பாதுகாப்பு இருக்கணும், இன்னொரு சோசியல் பாதுகாப்பு இருக்கணும். சோசியல் பாதுகாப்பு இருந்துச்சுன்னா சட்டப்பூர்வமான பாதுகாப்பே தேவையில்லை. நீங்க வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய முயற்சியினால ஒன்று செய்யறாரு அப்படின்னா அதுக்கு ஜாதி ஒரு தடை இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எப்போ ஒரு முயற்சி பண்றாரோ அதுக்கு வந்து ஜாதி தடையா இருக்கும், அப்போ அவர் வந்து அதை தாண்டி போறதுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு தேவையா இருக்கு. அதனால இந்த கேஸை நாங்கள் ரொம்ப சீரியஸா எடுத்து இந்த கேஸ் வந்தோடனே 3 விஷயம் பண்ணோம். ஒன்று, இந்த கேஸ் ஃபாலோ பண்ணி அமெரிக்காவில் எப்படி ஜாதி ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாத்துட்டையும் அமெரிக்காவில் உள்ளவங்க டெஸ்டிமோனிஸ் கலெக்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 டெஸ்டிமோனி கலெக்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு. எஸ்பெஷலி இந்த அமெரிக்காவில் இருக்கிற பாலிசி மேக்கிங் அகாடமியாக்கெல்லாம் நாங்கள் அனுப்பி வச்சோம். அவங்க எல்லாம் அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஜாதி எப்படி நுவான்ஸா ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிய வந்து நிறைய இடத்துல அந்த ஃபாலோட் பை த டெஸ்டிமோனிஸ் நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா, அதுக்கப்புறம் டீம்லயே வந்து நான் இண்டியன்ஸ் இருக்கிற டீம் இருக்கும், மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சாரி ஃபுட்ன்றது இட்ஸ் நாட் மியர்லி பர்சனல் சாய்ஸ், தேர் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் தெரிய வந்துச்சு. பெரிய அளவுக்கு அவங்க வெளியே பேசினாலும் புரிஞ்சுக்கிறாங்க, சரி இந்தியன்ஸ்குள்ள இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு. ரெண்டாவது, அதை தொடர்ந்து ஒரு சீரியஸ் டாக் நடத்தணும். எந்த அளவுக்கு ஜாதி ப்ராக்டிஸ் ஆஃப் காஸ்ட் இன் யூஎஸ்னு, அது வந்து நிறைய அகாடமிக் அண்ட் பாலிசி மேக்கிங் பீப்புள் வந்து ஃபியூச்சர்லையும் அப்பையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சீரியஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எழுதுறது, அதை வச்சு சில கூட்டங்கள் நடத்துறது, அதெல்லாம் பண்ணோம். அதில் வந்து ப்ரிடாமினண்ட்டாக அப்ரெஸ்ட் காஸ்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து தங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் இருந்துச்சு. இப்போ அவங்க சாதியை வளர்க்கக்கூடியவர்கள் அல்லது சாதி ரீதியாக டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்றதுக்கான ஸ்கோப்லாம் உருவாக்கி கொடுக்குறவங்க, அவங்க ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்றாங்க, அவங்க டூர் போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்க ஏதாவது நடவடிக்கைகள்லாம் செய்றீங்களா? இல்ல நாங்க ஒன்ஸ் இன் 3 வீக்ஸ் மீட் பண்ணி புக்கு படிப்போம். அப்புறம் எங்களுடைய பெரிய கேதரிங் அப்படின்னா வருஷம் ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடத்துவோம். அதுல ஆன்டி காஸ்ட் பீப்புள் அக்ராஸ் காஸ்ட் வருவாங்க. ஏன்னா இப்ப ஜாதி இப்ப இன்னொன்னு நீங்க கேட்டதுனால, இப்ப ரீசெண்டா வந்து இந்த கார்னி யூனிவர்சிட்டில இருந்து ஒரு சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுல இன்ட்ரெஸ்டிங்கா என்ன இருக்குன்னா, அமெரிக்கால இருக்கிற சவுத் ஏசியன்ஸ் கிடையாது, இந்தியன்ஸ்ல ஒரு 70% பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜாதிய பாகுபாடுக்கு எதிராக ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 70% சொல்றாங்க. அந்த சொன்னதுல வந்து 86% வந்து நான் அப்பர் காஸ்ட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 76% வந்து அப்பர் காஸ்டும் இங்க உள்ளவங்க சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த சியாட்டில் சாதிக்கு எதிரான தீர்மானம் சம்திங், கலிபோர்னியா SB 403 வந்து கலிபோர்னியா தானே? ஆமா. இந்த சட்டங்கள் எல்லாம் இதனுடைய தொடர்ச்சியா தான் பார்க்கணுமா? இங்க இப்படி நடக்கிற வெளிப்பாடாக தான் சட்டங்கள் உருவாகுறதையும் புரிஞ்சுக்க முடியுமா? யா ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்கோ கேஸ் போட்டோன்னா இந்த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அன்லாஃபுல்னு சொல்றாங்க இல்லையா. இப்போ சியாட்டில் இருக்கிற ஷாமா ஷாவன் தான் ஒரு ரெசல்யூஷன் கொடுக்குது. ஆர்டினன்ஸ் இட்ஸ் என்ஃபோர்ஸபிள் லா. ரெசல்யூஷன் தான் சும்மா பேசி சொல்றது. ஸோ ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணி அதில் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணாங்க. அந்த கேஸ் அதுலேயும் ஒருத்தர் கேஸ் போட்டார், அபிஜித்னு, சியாட்டலுக்கு எதிராக. நான் அந்த வழக்கை சொல்லலை, அந்த வழக்கை சொன்ன அந்த இதையும் சொல்லணும் இல்லையா, அதனால அதை மட்டும் நான் வந்து செலக்டிவ் அவாய்ட் பண்ணேன்.
ஆமா அது போச்சு. அப்ப இங்க கலிபோர்னியால வந்து ஆயிஷா வஹாப் வந்து SB 403 இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது எல்லா இடத்துலயும் பாஸ் ஆகி கடைசியில அது வந்து வீட்டோ ஆகுது. அது வீட்டோ ஆனதை பத்தி வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு கட்டுரை எழுதுறாங்க. எப்படி வீட்டோ ஆகுதுன்னா, கலிபோர்னியால ஒரு டெமோக்ராட்டிக் கட்சிக்கு டோனர் இருக்காரு. அந்த டோனர் வந்து கவர்னர்கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க வந்து இந்த பில்லை பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு இந்துக்கள் மத்தியில உங்க ஓட்டை இழக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்ல, நாங்க நிறைய காசு கொடுப்போம் இல்லையா, அதையும் நீங்க இழக்க வேண்டியிருக்குன்னு அவர் சொல்றாரு. சொன்னதோட மட்டும் இல்லாம ஒரு யூடியூப் இன்டர்வியூல ஒரு யூடியூப் சேனலுக்கு என்ன இன்டர்வியூ கொடுக்குறாருன்னா, இந்த கவர்னர் வந்து அந்த வீட்டோ பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இமெயில் பண்ணாரு அப்படின்றாரு. அதை வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல எழுதிடுறாங்க, இமெயில் பண்ணாங்க. ஆனா அவர் வந்து 2023 அக்டோபர் 7 தான் வீட்டோ, இந்த சேம் டே காசா தொடங்குற அன்னைக்கு தான் வீட்டோ பண்றாரு. இப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா 2023ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. அப்போ ஒரு தடவை இந்த சிஆர்டி வந்து அப்போ அந்த வீட்டோட அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, அதுல ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி காஸ்ட் வந்து இருக்கிற சட்டங்கள் வந்து கவர் பண்றதுனால புதுசா ஒண்ணு தேவையில்லைன்னு சொல்லிடுறாரு வீட்டோ. அது வந்து சிஆர்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா ஆயிருது. சிஆர்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த காஸ்ட்ன்றது இங்க அமெரிக்கால டிஃபைன் பண்ணல, அந்த அமெரிக்கால வந்து காஸ்ட்ன்றது பேண்ட் கிடையாது அப்படிலாம் சொல்றீங்கல்ல. ஆனா அவங்க வீட்டோ வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. சிஆர்டி கவர்னரே சொல்லியிருக்காரு, இந்த வீட்டோல எல்லா டிஸ்கிரிமினேஷன் இன்க்ளூட் ஆயிருது அப்படின்னு. அது வந்து அவங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிட்டாங்க. ரைட் சார், ரைட் சார். ஓகே, இப்போ எனக்கு இறுதியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க நிறைய விஷயம் இந்த வழக்கு சம்பந்தமாக ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையுமே சொன்னீங்க, என்னென்ன வழக்குகள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம். ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த குழந்தைகள் கிட்டையுமே இதெல்லாம் தெரியுது. இங்க இருக்கிற பசங்க கிட்டையும் ஒரு காஸ்ட் டிஸ்கிரிமினேஷனோ அதை ஃபேஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி பிளே அவுட் ஆகுது அவங்க கிட்ட? அவங்க என்ன கேள்விகளை வந்து கேட்கறாங்க உங்ககிட்ட? இந்த பீட்சா கூட சொன்னீங்க, அதுல வந்து இருக்கிற குழந்தைக்கு லைட்டா எங்கேயாவது இதெல்லாம் பாத்துருக்கலாம், எங்கேயோ கேட்டுக்கலாம், இல்ல உரையாடலும் போது கேட்டுக்கலாம். இது இந்த மாதிரியான ஸ்பேஸ் வந்து நம்ம ஊர்ல இருக்கும், இந்தியாவில இருக்கும், தமிழ்நாட்டுல அதுக்கான ஸ்பேஸா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க வளர்றாங்க அப்படின்னா அவங்க டோட்டலா வேற ஒன்னாதான் வளருவாங்க. பட் அவங்களாலையும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான கேள்விகள் எழுப்புறாங்க? ஏன் இங்க 6th 7th ஹிஸ்டரி புக்ல வந்து காஸ்ட் சப்ஜெக்டா இருக்கு. ஸோ எல்லாரும் பார்த்துறாங்க. அதுல என்ன காஸ்ட்ன்றது சில பேரண்ட்ஸ் சொல்றாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து ஸ்டிக்மா அட்டாச் ஆயிருந்ததுனால ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, நியூவான்ஸா நம்ம அதை ஃபாலோ பண்றது இல்ல. பட் we are not like non-Brahmin ஒரு ஐடென்டிட்டி, ஏதோ ஒரு ஐடென்டிட்டி, பட் it does not matter அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த கிட்ஸ் வந்து அப்படிலாம் இல்ல. கிட்ஸ் கியூரியஸா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள்னா, ஒரு 2022லயோ 23லயோ ஏதோ ஒரு அந்த 2 வருஷத்துல ஒரு சானோசேன் இங்க ஒரு ஊர் இருக்கு. அந்த ஹை ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டா போஸ்ட் என்ன போடுறாங்கன்னா, தீபாவளி இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் காஸ்ட் வயலன்ஸ் அப்படின்னு போடுறாங்க. அந்த பொண்ணு ஹை ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு அப்படின்னு போடணும்னா அதுக்கு நிறைய லைக்ஸ் இந்தியன் பசங்கள்ட்ட இருந்து பொண்ணுங்கள்ட்ட இருந்தும். அப்போ அத ஒரு பாசிட்டிவா என்னன்னா, இந்த ஊர்ல அந்த பசங்க அதை எதிர்கொள்றாங்க தனக்கு தெரிஞ்சதை வச்சு. அதுல அந்த வகையில ஒரு பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா இந்த ஊர்ல நீங்க எல்ஜிபிடிக்யூவா இருக்கட்டும், ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனா இருக்கட்டும், எதை வச்சு நீங்க புலி பண்ண முடியாது. புலி பண்ணீங்கன்னா அது ரொம்ப அந்த பசங்களே அப்போஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த பசங்க மத்தியில இந்த கார்னி ரிப்போர்ட்லயும் அதான் சொல்லுது, இங்க அமெரிக்கால பிறந்த இந்தியன்ஸ் வந்து ஜாதிக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு. ரைட் சார். மற்ற கம்யூனிட்டிஸ் சார், மற்ற ரேஷியலா வேற நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லது வேற இனத்தை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய ஆதரவு அப்படின்றது எப்படி இருக்கு உங்களுடைய ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு? இண்டிவிஜுவல் லெவல்ல டெஃபினட்டா யாரு பாதிக்கப்பட்டாலும் அவங்கள்ட்ட சப்போர்ட் இருக்கு. இது நாள் வரைக்கும் ஏன் அது தெரியாம இருந்துச்சுன்னா, இந்த ஹிந்துத்துவா இல்லைன்னா சோகால்ட் அப்பர் காஸ்டிஸ்ட் ஃபோர்ஸஸ் வந்து ஜாதி அப்படின்றத மறைச்சு, இது மட்டும் இல்லாம இப்போ இந்த யூஸ்வலா ரைட் விங் காரவங்கெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, வெப்பனைசேஷன், இந்த விக்டிம் ஹுப்ன்ற வெப்பனைசேஷன், நாங்க வந்து பாதிக்கப்படுறோம், எங்க மத உரிமையை பாதிக்குது அப்படிலாம் சொன்னது முதல்ல அவங்களுக்கு புரியல. ஆக்சுவலா பொசிஷன்ல எடுத்து உணர்வு புண்படுது சார், அதுதான் காமன் எல்லா இடத்துலயும். உணர்வு புண்படுத்துது.
எங்களை மத உரிமையை இது பாதிக்குதுலாம் சொன்னதை வந்து அந்த விக்டிம்ஹுட் ரோல் பிளே பண்ணி இந்த உரிமைகளை மறுக்க பார்த்தாங்க. இப்போ இண்டிவிஜுவல்ஸுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அமெரிக்காவில் உள்ள மற்ற சிவில் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும்ல, அவங்களுக்கும் இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த சிஎஸ்யூ கேஸ் இருக்கு இல்லையா, சிஎஸ்யூ கேஸ்லயே இங்குள்ள ஒரு ப்ராக்ரெசிவ் ஆர்கனைசேஷன் அந்த குமாருக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து அவங்களோட கவனத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வந்து இவ்வளவு நியூவான்சஸ் தெரியாது. அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க ஸ்டேட்மெண்ட்ல குமாருக்கு ஆதரவாவோ இல்லை சிஎஸ்சிக்கு ஆதரவாவோ சொல்லாம ஒரு நியூட்ரலா கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க சிஎஸ்சிக்கு ஆதரவாக பேசியிருப்பாங்க. இப்போ they are getting educated at the organizationல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம். மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். நீங்களும் உங்களுடைய டைமை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. அண்ட் பார்க்குறவங்களுக்கும் புதுசாக தான் இருக்கும். நீங்கள் சொன்ன நிறைய தகவல் எனக்கும் புதுசாக தான் இருந்தது. என்ன சொல்லலாம்னு பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியில் கலந்து உங்களுடைய கருத்துக்களை இப்போ ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.